அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். முஸாப் இப்னு உமைர் அவர்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வந்தோம். ஒரு மிகப்பெரிய சஹாபி, பணக்கார சஹாபி. அனல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்று மதீனாவிற்கு சென்று மதீனாவிலே உள்ள பெரும் பெரும் தலைவர்களை இவர்கள் முஸ்லீமாக மாற்றினார்கள். அடுத்ததாக முஸாப் இப்னு உமைர், உஹது போர் என்பது முஸாப் இப்னு உமைரினுடைய இறுதி நாளாக அமைந்தது. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் செய்து கொண்டு செல்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய கொடியை ஒரு கையில் வைத்துக் கொண்டும் ஒரு கையில் வாளை கொண்டும் வெட்டி கொண்டு வீசிக்கொண்டு காற்றை கிழித்துக் கொண்டு செல்கிறார்கள். செல்லும் பொழுது ஒரு காஃபிர் முஸாப் இப்னு உமைரினுடைய அந்த கொடியை வைத்திருக்கக்கூடிய அந்த கையை வெட்டுகிறான். அதற்கு பின்னால் மறுகையில் மாற்றி அந்த மறுகையில் அந்த கொடியை பெருக்குகிறார். பிடித்துக் கொண்டு செய்து கொண்டு செல்கிறார். மறுபடியும் இரண்டாவது கையும் வெட்டப்படுகிறது. இறுதியாக அந்த கொடியை தன்னுடைய மார்பில் அணைத்துக் கொண்டு இஸ்லாத்தினுடைய கொடியை, அல்லாஹ்வினுடைய அந்த ஓரிரை கொடியை தன்னுடைய மார்பில் அணைத்துக் கொண்டு முஸாப் இப்னு உமைர் அந்த போர்க்களத்திலேயே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த இடத்திலே நாம் யோசிக்க வேண்டியது, ஒரு மிகப்பெரிய பணக்காரர், நம்மை விட செல்வத்தில் எந்த அளவிற்கோ எவ்வளவு அளவிற்கோ முதன்மையானவர் ஹஜ்ரத் முஸாப் இப்னு உமைர். அவரும் செல்வத்தை விட்டார், தன்னுடைய மான மரியாதையை விட்டார், தன்னுடைய சொந்த ஊரை விட்டார், செல்வம் குடும்பம் அனைத்தையும் விட்டுவிட்டு அனல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மதீனாவிற்கு வந்து இஸ்லாத்தை பரப்பி இறுதியாக இஸ்லாத்திற்காகவும் இஸ்லாத்தினுடைய இறைவனுக்காகவும் தன்னுடைய உயிரையும் மாய்த்துக் கொண்டார். ஆகவே இப்படிப்பட்ட முஸாப் இப்னு உமைரை நாம் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தையும் அவர் எப்படி அல்லாஹ்வினுடைய பாதையில் அனைத்தையும் கொடுத்தாரோ, அனைத்தையும் விட்டுவிட்டாரோ, அதே போல் நாமும் நம்முடைய செல்வங்கள் அனைத்தையும் இறைவனுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.